ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம போஸ்கர் எஸ்கியூல எப்படி நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசியில் ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வெப் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரை வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். மேலே சர்ச்சில் போயிட்டு நான் இப்போ சொல்லக்கூடியது அப்படியே டைப் பண்ணுங்க. www.postgresql.org அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்து சர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்கர் எஸ்கியூலோடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்கான டைரக்ட் லிங்கை வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்குள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட்ஸ் அப்படின்னு போட்ட இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபேமிலி அப்படின்னு போட்டு கீழே நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. நாம விண்டோஸ் 11 OSல தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால இங்கே இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் தான் நமக்கு தேவை. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் இன்ஸ்டாலர்ஸ் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேஜில் ஃபர்ஸ்ட்லேயே டவுன்லோட் தி இன்ஸ்டாலர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இது ஒரு லிங்க். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் போஸ்கர் எஸ்கியூஎல் அப்படின்னு போட்டு ஒரு புது வெப்சைட்டோடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போஸ்கர் எஸ்கியூஎல் வெர்ஷன் அப்படின்னு போட்டு இங்கே நிறைய வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நாம் இந்த வீடியோவில் லேட்டஸ்ட் வெர்ஷனான 18.4 அப்படின்றத தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த வெர்ஷனுக்கு நேராக பாருங்க, லினக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, மேக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது, விண்டோஸ்க்கும் ஆப்ஷன் இருக்குது. நாம விண்டோஸ் 11 பிசியில் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் விண்டோஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு போஸ்கர் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எனக்கு சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த சாஃப்ட்வேர் வந்து எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் ஆயிருக்கோ அந்த ஃபோல்டர் லொகேஷனுக்கு நான் போய்க்கிறேன். எனக்கு டவுன்லோட்ஸில் போஸ்கர் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிருக்கு. நான் இப்போ இந்த ப்ரௌசரை வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம போஸ்கர் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேரை எப்படி நம்மளுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேர் ஃபைல் மேலே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்பொழுது ஸ்க்ரீனில் எஸ் நோ அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துக்காங்க. போஸ்கர் எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான செட்டப் விண்டோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாலேஷன் டைரக்டரி அப்படின்னு போட்டு டிஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டர் லொகேஷன் வந்து இங்கே இருக்கும். இதில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, டிஃபால்ட்டாக இருக்கிறத விட்டுருங்க. ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற போஸ்கர் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபோல்டர் லொகேஷனில் இன்ஸ்டால் ஆக வேணாம், வேறு ஃபோல்டர் லொகேஷனில் மாற்றணும்னு நினச்சா மட்டும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பிசியில் இருக்கக்கூடிய எந்த ஃபோல்டர் லொகேஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டர் லொகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர் அப்படின்ற கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய டிஃபால்ட் ஃபோல்டர் லொகேஷன் வந்து போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோல்டர் லொகேஷன் வந்து செட் ஆயிரும். நான் இந்த வீடியோ டியூட்டோரியலில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃபோல்டர் லொகேஷனை விட்டுறேன். கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. செலக்ட் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு போட்டு போஸ்கர் எஸ்கியூஎல் சர்வர், பிஜி அட்மின் 4, ஸ்டாக் பில்டர், கமாண்ட் லைன் டூல்ஸ் அப்படின்னு 4 இருக்கும். இது பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 4 செலக்டில் தான் இருக்கும். இதை அப்படியே விட்டுருங்க, எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. டேட்டா டைரக்டரி அப்படின்ற இடத்துல அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் லொகேஷன் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க. கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி ஒரு செக்ஷன் வந்து வரும். இந்த பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னா போஸ்கர் எஸ்கியூஎல் நம்மளுடைய பிசியில் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது அது பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணோம். அப்படி கிரியேட் பண்ணுற ரூட் யூசர் அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு தான் இங்கே நம்ம கொடுக்கணும். ரூட் யூசரை தான் இங்கே சூப்பர் யூசர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கங்க. நான் எனக்கு தேவையான பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துக்கிறேன். இங்கே கிரியேட் ஆகக்கூடிய ரூட் யூசர் அல்லது சூப்பர் யூசர் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி தான் நாம் போஸ்கர் எஸ்கியூஎல்குள்ளே போயிட்டு நாம் ஒர்க் பண்ண முடியும். உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு செட் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே போர்ட் நம்பர் அப்படின்னு போட்டு டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பரில் நீங்கள் எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். லோக்கல் அப்படின்னு போட்டு டிஃபால்ட்னு இருக்கும். இதுலேயும் நீங்கள் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரீ இன்ஸ்டாலேஷன் சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு நாம் இது வரைக்கும் பண்ண சேஞ்சஸ், செலக்ட் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒரு சம்மரி அங்கே காட்டும். இந்த செக்ஷனில் கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெடி டு இன்ஸ்டால் அப்படின்னு வந்திருக்கும். அகைன் கீழே இருக்கக்கூடிய இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம பிசியில் போஸ்கர் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து வரும். இதில் ஸ்டாக் பில்டர் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிக் ஆகிருக்கும். இதை அப்படியே விட்டுட்டு கீழே ஃபினிஷ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள்.
ஸ்டாக் பில்டர் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதுல சென்டர்ல பாருங்க எம்டியா ஒரு ஸ்பேஸ் இருக்கும் ஒயிட்டா. இதுல நாம ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். டிஃபால்ட்டா எதுவுமே செலக்ட் ஆகாதனால எம்டியா இருக்கு. இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. இதுல போஸ்கர் எஸ்கியூஎல் அப்படின்னு போட்டு போர்ட் நம்பர் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ளீஸ் செலக்ட் தி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து வரும். இதுல கேட்டகரிஸ் அப்படின்னு போட்டு நிறைய செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்குள்ளேயும் நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுல இருக்கக்கூடிய எதுவுமே தேவையில்லை, அதனால நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டாக் பில்டர் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வர வேணாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாக் பில்டர் அப்படின்னு போட்டு ஒரு ப்ளூ கலர் டிக் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணி எடுத்து விட்டுட்டு ஃபினிஷ் கொடுத்துக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்டாக் பில்டர் அப்படின்ற சாஃப்ட்வேருக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகாது. நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஆர் யூ ஷோர் அப்படின்னு கேட்குது. எஸ் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க விண்டோஸ் 11ல இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனுக்கு போயிட்டு பிஜி அட்மின் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிஜி அட்மின் 4 அப்படின்ற சாஃப்ட்வேருக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், வெயிட் பண்ணுங்க. பிஜி அட்மின் அப்படின்றது ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலியமா தான் நாம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வழியா போஸ்கர் எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ண முடியும். இந்த பிஜி அட்மின் இல்லாம நம்மளால கமாண்ட் டெர்மினல் வழியா கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணியும் போஸ்கர் எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ணிக்க முடியும். நாம இப்போ பிஜி அட்மின் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். இதுல ரைட் சைட்ல பாருங்க சர்வர்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் மேல கிளிக் பண்ணுங்க. கனெக்ட் டு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்து வரும். இதுல பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ண சொல்லும். இங்க நீங்க என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும் அப்படின்னா போஸ்கர் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் பொழுது ரூட் யூசர் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிருப்பீங்க. அதாவது சூப்பர் யூசர் அக்கௌண்ட்டுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். நான் கொடுத்த பாஸ்வேர்டு இங்க கொடுத்துக்கிட்டேன். இப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த ஓகே ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்களும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்க சர்வர்ஸ்குள்ள போஸ்கர் எஸ்கியூஎல் 18 அப்படின்ற ஒரு சர்வர் இருக்கு. அந்த சர்வருக்குள்ள டேட்டா பேசஸ் அப்படின்றது இருக்கு. இதுக்குள்ள தான் நாம கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டா பேஸ்லாம் இருக்கும். நான் இப்போ ஒரு டேட்டா பேஸ் வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன். டேட்டா பேசஸ் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மேல மவுஸ் யூஸ் பண்ணி ரைட் கிளிக் வந்து பண்ணுங்க. கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து வரும். இந்த ஆப்ஷன் மேல மவுஸை வச்சிங்கனாலே உங்களுக்கு டேட்டா பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணுங்க. டேட்டா பேஸ் அப்படின்னு போட்டு இங்க இன்புட் வந்து கொடுக்க சொல்லும். இந்த இன்புட் எதுக்கு அப்படின்னா நாம கிரியேட் பண்ண போற டேட்டா பேஸ்க்கான நேம், உங்களுக்கு நீங்க கிரியேட் பண்ண போற டேட்டா பேஸ்க்கு என்ன பேர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ AOG அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க டேட்டா பேசஸ் அப்படின்ற செக்ஷனுக்குள்ள AOG அப்படின்னு நான் கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் வந்து கிரியேட் ஆயிருச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய விண்டோஸ் 11 பிசியில் போஸ்கர் எஸ்கியூஎல் சாஃப்ட்வேரை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.